பகுதி 17. செல்லும் வழியில் அதோ அவதான், வண்டியை நிறுத்து. வண்டியில் ஏற நிற்கும் பெண்ணை பார்த்த கவின் பெரிதாக அதிர்ச்சியானான். ஆம், அங்கு நின்றிருந்தது கீர்த்திதான். அழகான கற்கள் பதிக்கப்பட்ட பச்சை நிற காட்டன் புடவையில் தேவதை போல இருந்தாள். அதற்கு ஏற்றாற்போல் காதுகளில் சின்னதாக ஜிமிக்கி மின்ன மெலிதான ஒரு செயின் கழுத்தில் இட்டிருந்தாள். அளவான ஒப்பனையுடன் ரதி போல் நின்றிருந்தாள். நீ கட்டம் சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, உன் எலுமிச்சம்பழ நிறையிடுப்புல கிறங்கி போனேண்டி. காருக்குள் ஓடிய பாடல் அவளுக்கே எழுதியதாக உணர்ந்தான். புத்தம் புதிய உணர்வு நெஞ்சுக்குள். தன்னவளாக எண்ணிக்கொண்டு இருப்பவள் தன்னுடைய காரில் வருவதை நினைக்கையில் உள்ளம் ஒருவித போதையில் திளைத்தது. மெதுவாக காரை அவளின் அருகில் நிறுத்தியவன், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமாம்மா என்றான் ஆச்சரியமாக. தெரியும்டா, இவதான் நான் சொன்ன பொண்ணு, பேரு கீர்த்தி. சரிதான் என்று அவன் வாய்க்குள் முனக, அப்போதுதான் அவளும் உள்ளே பார்த்தாள். சார், நீங்களா? ஓ, நீங்க தான் ஆண்டியோட பையனா? ஐ கான்ட் பிலீவ் இட். வாட் அ கோஇன்சிடென்ஸ் சார். யா, ஐ எம் சர்ப்ரைஸ்ட் டு. ப்ளீஸ் கெட் இன். தேங்க்யூ சார் என்று அவள் கார் கதவினை திறந்திட, டேய், இந்த பொண்ணு கீர்த்திய உனக்கு ஏற்கனவே தெரியுமா? என்ன தெரியுமாவா? இந்த பொண்ணு எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுது என்று அவன் கூறவும் அவள் ஏறவும் சரியாக இருந்தது. அனைவரும் ஒன்றாக ஜமுனாவின் வீட்டிற்கு புறப்பட்டனர். தனது தாயும் கீர்த்தியும் ஒன்றாக பேசிக்கொண்டே வருவதை பார்க்க பல நாள் பழகியவர்கள் போல இருந்தது. கண்ணாடியின் வழியே அவளை ரசித்துக் கொண்டே வண்டியை செலுத்தினான். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. அவன் உதடுகளும் அந்த பாடலை பாடிக்கொண்டே தான் இருந்தது. இடையிடையே அவளது கண்களும் இவனை காண தவறவில்லை. இதே நேரத்தில்தான் கார்த்திக்கிடம் அவன் அம்மா திருமண பேச்சை ஆரம்பித்தார். கார்த்திக் டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டு உண்டு கொண்டிருந்தான். அவன் அம்மா பரிமாறிக்கொண்டே, தம்பி, உனக்கும் சாருவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ண உங்க அத்தை இன்னைக்கு வர சொன்னாங்க. நீயும் வா, ஒன்னாவே போவோம். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். என்னடா இப்படி சொல்ற? அம்மா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. டேய், சின்ன வயசுலயே பேசி வச்சாச்சு, உனக்கு அவதான் அவளுக்கு நீதான்னு. இப்ப வந்து கல்யாணம் வேண்டாம் அது இதுன்னு சொல்ற? இங்க பாருங்க, எப்பவோ பேசி வச்சது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். மொட்டையா வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ உன் மேல உயிரை வச்சிருக்காடா, அவதான் உனக்கு சரியா வருவா. கோபத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தட்டை தட்டிவிட்டு, இங்க பாருங்க, நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன். நீங்க என்ன அவ என் மேல உயிரை வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவ என் மேல உயிரை வச்சிருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? என்னோட மனசுல அவ மேல அப்படி ஒரு எண்ணமே இல்ல என்று கூறி விருட்டென்று சென்று விட்டான். தான் பேசிக்கொள்வதாக சுந்தரம் ஜாடை காட்ட அவரும் அமைதியாக இருந்து விட்டார். நேராக அவன் அறைக்கு சென்ற சுந்தரம் அங்கு அவன் குட்டி போட்ட பூனை போல நடந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, தம்பி என்று அழைத்தார். அவரை பார்த்ததும் கார்த்திக் கட்டிலில் சென்று அமர்ந்தான். அவர் வந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டார். அவன் தோளில் கை வைத்து, கார்த்தி, என்ன கோவமா இருந்தாலும் சாப்பாட்டை தட்டிவிடக்கூடாதுப்பா, அது தப்பு. எத்தனையோ பேரு ஒருவேளை சோத்துக்காக என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சதுனால அதோட அருமை தெரியல இல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா, ஏதோ ஒரு கோவத்துல என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பரவாயில்லப்பா. ஏன் கார்த்திக் கல்யாணம் வேணான்னு சொல்ற? அவளை உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, உன் மேல உயிரே வச்சிருக்காளே. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அம்மா சொல்றா. அப்பா, நீங்களும் இதே விஷயத்துக்கு தான் என்கிட்ட பேச வந்தீங்கன்னா சாரிப்பா.
எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அவளை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அவ என்னோட அத்தை பொண்ணு. அந்த பாசம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம். அந்த நட்பு இருக்கு. ஆனா அவ மேல எனக்கு ஒரு நாளும் காதல் வந்ததில்ல. அவ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். உன்னை அவ ரொம்ப விரும்புறாப்பா. ஆனா நான் விரும்பலப்பா. அவ மனசு பத்தி யோசிக்கிறீங்க, என்னோட மனசை பத்தி ஏன்பா யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் இந்த பேச்சை இதோட விடுங்க என்று கூறி கழிவறைக்குள் சென்று விட்டான். அவரும் இவனை விட்டு பிடிப்பதே சரி என்று நினைத்து விட்டு விட்டார். கழிவறையில் இருந்த கார்த்திக், அப்பா, நீங்க சாருவை பிடிக்கலையான்னு கேக்குறீங்களே, அதே சமயம் நீ யாரையாவது விரும்புறியான்னு கேட்டிருந்தா என்னோட மனசுல இருக்கிறத சொல்ற தைரியம் எனக்கு வந்திருக்கும் என நினைத்து சிறிது நேரம் அங்கேயே நின்றான். இதுக்கு மேலேயும் சஞ்சு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கிறது சரியில்லை. நம்ம அவகிட்ட பேசியே ஆகணும் என்று நினைத்து கொண்டான். அடியே, மணி 10 ஆகுது. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு இப்படிதான் இவ்வளவு நேரம் தூங்குவியா? எந்திரடி எருமை என்ற அர்ச்சனையுடன் எழுந்தாள் சாருமதி. ஆ என்று சப்தமிட்டு, உனக்கு வேற வேலையே இல்லையா ஜானு? எப்ப பாரு பச்சை குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்க. போ, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். திட்டாம என்னடி பண்ண சொல்ற? வயசு பொண்ணு 10 மணி வரைக்கும் தூங்குனா சரி வராதடி. அதான் சொன்ன. போ ஜானு, உன் பீச்சுக்கா. நீ கா விடுறியோ பழம் விடுறியோ அத அப்புறம் செய். இப்ப போய் முதல்ல பல்ல விளக்கு. சரி சரி என்று கூறிக்கொண்டே குளித்து உடை மாற்றி வந்தாள் சாரு. அம்மா, மம்மி, மாதா, தாயே, ரொம்ப பசிக்குது, வந்து டிஃபன் எடுத்து வை. ஏண்டி பிச்சைக்கார மாதிரி கத்திட்டு கிடக்க? இரு வரேன். என்ன ஜானு, பொசுக்குன்னு பிச்சைக்காரன்னு சொல்லிட்ட? பின்ன அந்த மாதிரிதான் கத்திக்கிட்டு கிடக்க. போ ஜானு, உனக்கு எப்ப பாரு என்ன வம்பிழுக்கிறதே வேலையா போச்சு. இரு, சந்திரன் வரட்டும். சந்திரன் வந்தாலும் சரி, சூரியன் வந்தாலும் சரி, என்னெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது என்று கூறிக்கொண்டே அவளுக்கு சூடாக நெய் விட்டு தோசை சுட்டு கொண்டு வந்து தந்தார். புருஷனுக்கு கூட மரியாதை இல்லை ஜானு உன்கிட்ட. மவளே, உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு என்று தலையிலேயே ஒரு கொட்டு வைத்து விட்டு சென்றார். அவளும் சாப்பிட்டு முடித்து, அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டு கிளம்பினாள். அம்மாடி சஞ்சு, கீர்த்தி கூட ஏன் நீ போகலையா? கீர்த்தி அவ கோவில் ஃப்ரெண்டோட போயிருக்கா. அது என்ன கோவில் ஃப்ரெண்டு? வேற ஒண்ணு இல்ல. ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டானா ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டானா அது காலேஜ் ஃப்ரெண்டு, இது கோவில் போகும்போது ஃப்ரெண்டானாங்களாம், அதான் கோவில் ஃப்ரெண்டு என்று கூறி சிரித்தாள். பதிலுக்கும் அவர் அவள் தோளில் செல்லமாக தட்டிவிட்டு சிரித்துக்கொண்டே சென்றார். இருவரும் சேர்ந்து இருந்த வேலைகளை பகிர்ந்து முடித்தனர். அம்மா, உங்களை இன்னைக்கு மால் கூட்டிட்டு போறேன், சரியா? நான் எதுக்குமா அங்கெல்லாம்? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உங்களை அங்க கூட்டிட்டு தான் போவேன். சீக்கிரம் போய் ரெடி ஆவுங்க என்று அவரை அவரின் அறைக்குள் தள்ளியவள் இவளும் தனது அறைக்கு சென்று தயாராகி வந்தாள். வான் நீல வண்ணமும் பெப்சி நீல வண்ணமும் சேர்ந்தாற் போன்ற வண்ணத்தில் அழகாக எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட நேர்த்தியான ஒரு சுடிதார் அணிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிறு கிளிப் மட்டும் குத்தி தலையை விரித்து விட்டிருந்தாள். அளவான ஒப்பனையுடன் வந்த சஞ்சுவை காண்கையில் கீர்த்தியின் அம்மா, அம்மாடி, உன்னை பார்க்க விக்ரமாதித்தன் கரையில வர பதுமை மாதிரியே இருக்கு என்று தன் கையை அவளை சுற்றி நெட்டி முறித்தார். அம்மா, சாப்பிட நேரம் இல்ல, போற இடத்துல ஃபுட் கோர்ட் இருக்கும், இன்னைக்கு அங்க சாப்பிட்டுக்கலாம், சரியா? உன்னோட விருப்பம். வேண்டாம்னு சொன்னா மட்டும் கேட்கவா போற? வா போகலாம். இருவரும் கால்நடையாக பஸ் ஸ்டாப் நடந்து சென்றனர். ஏன் சஞ்சு, நம்ம கீர்த்தி நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. என்னம்மா சொல்றீங்க? கீர்த்தி
யாரையோ விரும்புறான்னு நினைக்கிறேன். திடீர்னு தூக்கத்துல சிரிக்கிறா, கண்ணாடி முன்னாடி நின்னு ஏதேதோ பேசிக்கிறா. ஒரு மார்க்கமா தான் இருக்கா. அதான் உன்கிட்ட ஏதாவது சொன்னாளான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். நீங்க அவ யாரையாவது விரும்புறது தெரிஞ்சா என்ன செய்வீங்க? போட்டு வாங்குறியா? ஐயோ சத்தியமா இல்லம்மா, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டேன். மத்தபடி ஒன்றும் இல்ல. அவ எதுவும் என்கிட்ட சொல்லல, நானே கேட்கணும்னு தான் இருந்தேன். நானும் சும்மா தான் சொன்னேன். அவ எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பாவை பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அவதான். அவ எந்த பையனை கை காட்டுறாளோ அந்த பையனை கண்டிப்பா கட்டி வைப்போம். வெரி நைஸ்மா. அம்மா, நீங்க தான் அப்பாவை பிரிஞ்சு வந்தீங்களா? அம்மாடி, அத பத்தி நேரம் வரும்போது சொல்றேன். இப்போ தேவையில்லாம எதையும் யோசிக்காத. பாரு, பஸ் வந்துருச்சு, போலாம். இருவரும் பஸ்ஸில் ஏறி கிளம்பினர். மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 18. வெரி நைஸ்மா. அம்மா, நீங்க அப்பாவை பிரிஞ்சுதான் வந்தீங்களா? அம்மாடி, அத பத்தி நேரம் வரும்போது சொல்றேன். இப்ப தேவையில்லாம எதையும் யோசிக்காத. பாரு, பஸ் வந்துருச்சு. இருவரும் பஸ்ஸில் ஏறி கிளம்பினர். ஒரு வழியாக அனைவரும் ஜமுனாவின் வீட்டை அடைந்தனர். வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க என அனைவரையும் அன்புடன் வரவேற்று அமர வைத்தனர். எல்லோரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு அவளுடைய வளைகாப்பு தேதியை குறித்துவிட்டு விடை பெற்றனர். செல்லும் வழியில் அனைவரும் ஒரு ஹோட்டல் சென்று சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். கொஞ்ச தூரத்தில் கீர்த்தி இறங்கிவிட இவன் தன் தாயிடம், அம்மா, உங்களுக்கு கீர்த்தியை எப்படி தெரியும்? நீங்க அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆகிற கேரக்டர் இல்லையே. ஆனா கீர்த்திய தேதி குறிக்கவே வர சொல்லிருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதற்குள் வீடு வந்துவிட அவரும் ஒரு புன்னகை மட்டுமே சிந்தி உள்ளே சென்று விட்டார். அவனுக்கு சரியான குழப்பம். இதற்கு மேல் அவனுக்கு பொறுமை இல்லாமல் போகவே, நான் வெளியே போறேன் என்று கிளம்பினான். அதுக்குள்ள கோச்சுக்கிட்டியா? உனக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப பாவண்டா என்று அவனின் தலையில் லேசாக தட்டிவிட்டு, இப்ப அவன் எனக்கு எப்படி பழக்கம்னு தெரியணும், அவ்வளவுதானே. எனக்கு ஒன்னும் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. உன் கேரக்டர் அது இல்லையேன்னு தான் கேட்டேன். ஓ அப்படியா? அப்பா, நம்பிட்டாங்க என்று மனதில் நினைத்தவன், சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லனா வேண்டாம் என்று பிகு செய்தான். ஆனால் மனதிற்குள் எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. சரிப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் என்று அவ்விடம் விட்டு நகர்ந்தார் கண்ணம்மா. இந்த கண்ணம்மா ஏன் இப்படிலாம் நடந்துக்குது? நம்ம ரொம்ப கிளறணும்னா கண்ணம்மாவுக்கு டவுட் வந்துடும், அதுவா சொல்லட்டும் என்று அவனும் சென்று அவளின் நினைவில் மூழ்கிப் போனான். சஞ்சனாவும் கீர்த்தியின் அம்மாவும் ஒரு மாலின் முன் இறங்கினர். கொஞ்ச நேரம் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்து கொண்டு அவளுக்கும் அம்மாவிற்கும் தேவையானதை வாங்கிக் கொண்டு இருவரும் ஒரு ஃபுட் கோர்ட் நுழைந்து உணவு உண்ணும் டேபிளில் அமர்ந்தனர். அங்கே அருகில் கார்த்திக் ஒரு பெண்ணிடம் சிரித்துக்கொண்டே பேசுவது தெரிந்தது. அவன் இவளை கவனிக்கவில்லை. இருவரும் பேசிக்கொண்டே எழுந்து செல்லும் போது அவள் இவன் இடுப்பை சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டாள். இதைக் கண்ட சஞ்சு மனதிற்குள் வலித்தாலும் அதை வெளிக்காட்டாமல், அது யாரென்று பார்க்க, வேறு யாரு, சாருதான். அவர்கள் நடந்து செல்லும் விதம் கண்டு இருவரும் காதலிப்பதாய் தவறாக நினைத்து விட்டாள். அம்மா, போகலாமா? நீ இன்னும் சாப்பிடலையே, அதுக்குள்ள போகலாங்கிற? முதல்ல சாப்பிடு என்று அவள் முன் நிற்க, இல்லம்மா, நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் என்று அங்கிருந்து எழுந்து கிளம்பினாள். அவள் வெளியில் செல்லும் சமயம் கார்த்திக் தான் மறந்துவிட்ட பைக் சாவியை எடுக்க உள்ளே வந்தான். இவள் தலை குனிந்து வந்ததாலும்
கார்த்திக் பற்றிய நினைவில் வந்ததாலும் எதிரில் வந்தவனை கவனிக்கவில்லை. அவனும் வண்டி சாவியை எடுக்கும் வேகத்தில் வந்ததால் எதிரில் வருபவளை சரியாக கவனிக்காமல் இருவரும் மோதிக்கொள்ள நிலை தடுமாறி விழப்போனவளை இடைவளைத்து பிடித்து தான் விழாமல் நிலைநிறுத்திக் கொள்ள தன்னை அறியாமல் அவளை நெஞ்சோடு சேர்த்தான். பின்புதான் அவளின் முகம் பார்த்தான். இவையெல்லாம் ஒரு அரை நிமிட நேரத்திற்குள் நடந்துவிட்டது. ஆனால் இருவரின் கண்களும் இமைக்க மறந்து காதல் மொழி பேசிக்கொண்டது. ஒரு யுகம் போல நீண்ட தருணமாக நினைத்து கொண்டது. அவளை முதலில் சுதாரித்து சாரி சார் என்று கூறி கிளம்பிவிட்டாள். அவள் சொல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாய் சென்று தாங்கள் அமர்ந்திருந்த டேபிளின் மேல் இருந்த சாவியை எடுக்க குனியும் போது ஏதோ ஒன்று டேபிளின் மேல் பட்டு கீழே சரிந்து விழுந்தது. என்ன என்று குனிந்து பார்த்தவன் கீழே ஒரு செயின் கிடக்க அதை எடுத்து இது எப்படி என்று யோசித்த நேரத்தில் விடையாக வந்தது சஞ்சுவை மார்போடு அணைத்த தருணம். சிறிதாக புன்னகை செய்தவன் அதை எடுத்துக்கொண்டு திரும்ப அவளோ அங்கிருந்து சென்று விட்டிருந்தாள். அதை தன்னுடைய கால் சட்டையில் உள்ள பாக்கெட்டில் பத்திரப்படுத்தியவன் மீண்டும் அங்கிருந்து கிளம்பினான். கார்த்தி எப்படி அங்கு வந்தான் என்பதையும் பார்த்து விடுவோம் வாருங்கள். சஞ்சுவின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிய நினைத்த கார்த்திக் அதற்கு முன் சாருவை சந்தித்து தன் மனதை கூறிட நினைத்தான். அவளுக்கு போன் செய்தவன் தாங்கள் இருந்த மாலுக்கு வரும்படி கூற அவளும் கிளம்பினாள். வரும் வழியில் அவளது ஸ்கூட்டி பங்க்சர் ஆகிவிட இவனுக்கு மீண்டும் போன் செய்து வரவழைத்தாள். அவன் அங்கு செல்லும் போது ஒரு நாய்க்குட்டி இவளை துரத்த அவள் அதனிடமிருந்து தப்பிக்க அவள் அங்கிருந்த பார்க் பெஞ்சின் மேல் குரங்கு குட்டியைப் போல் அமர்ந்து இருந்தாள். அதைக் கண்டவன் தன் கவலை மறந்து சிரித்துக்கொண்டே அவளை காப்பாற்றி இங்கு அழைத்து வந்திருந்தான். அதை பற்றித்தான் இருவரும் பேசி சிரித்துக் கொண்டனர். அவன் அவளை ஓவராக கலாய்க்க அவள் சிறு குழந்தை போல் அடம் பிடித்து அவனுக்கு போக்கு காட்ட அவனும் அவளை சமாதானம் செய்து அழைத்து செல்லும் போதுதான் அவள் கைகள் அவன் இடையை சுற்றி பிடித்துக் கொண்டது. சிறுவயது முதலே அவள் எப்போதும் அவனிடம் இப்படித்தான் நடந்து கொள்வாள் என்பதால் அவனுக்கு எந்தவித உறுத்தலும் இல்லை. ஆனால் இதை தூர இருந்து பார்த்த சஞ்சனாவோ மனம் கலங்கிவிட்டாள். அவன் கலாய்த்த விதத்தில் அவள் மனம் கொஞ்சம் சுணங்கியதால் அவளிடம் மற்றொரு நாள் பேசிக்கொள்ளலாம் என இருந்துவிட்டான். சஞ்சுவும் அம்மாவும் வெளியே ஒரு ஹோட்டல் சென்று உணவை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டனர். கண்ணை விட்டு கண்ணம்பட்டு எங்கோ போனாய் என் கண்ணீரே என் கண்ணீரே, தனி உலகினில் உனக்கென நானும் ஓர் உயிரென எனக்கென நீயும் அழகாய் பூத்திடும் என் வனமாய் நீயே தெரிந்தாயே. பேருந்தில் ஒலித்த பாடல் அவளின் நெஞ்சம் புகுந்து கொண்டது. சஞ்சு சரியாக சாப்பிடவே இல்லை. மனமெங்கும் ஏதோ ஒரு வலி. தன் எண்ணம் தன் ஆசை தவறு என்ற எண்ணத்தை தனக்குள்ளே விதைத்துக் கொண்டு தன்னை வருத்திக் கொண்டாள். அவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் விரைவில் மனம் விட்டு பேசினால் தவிர இந்த மனப்போராட்டம் ஓயாது. மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 19. சஞ்சு சரியாக சாப்பிடவே இல்லை. மனம் எங்கும் ஏதோ ஒரு வலி. தன் எண்ணம் தன் ஆசை தவறு என்ற எண்ணத்தை தனக்குள்ளே விதைத்துக் கொண்டு தன்னை வருத்திக் கொண்டாள். அவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் விரைவில் மனம் விட்டு பேசினால் தவிர இந்த மனப்போராட்டம் ஓயாது. எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தாலும் அவன் தாங்கி பிடித்தது அவளுக்கு உள்ளூர ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கியது. அவன் கண்களில் இருந்த காதலை உணராது போனது பெண்ணவளின் அறியாமையே. மறுநாள் அழகாக விடிந்தது. எப்போதும் போல் பணிக்கு சென்றாள் கீர்த்தி. ஹாய் கீர்த்தி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார்.
உன்கிட்ட ஒன்னு பேசணும். இப்பவாது தோணுதே என மனதில் நினைத்தவள், சொல்லுங்க சார். இல்ல கொஞ்சம் பர்சனல். கேண்டீன் போலாமா? உள்ளுக்குள் புன்னகைத்துக் கொண்டே, ஷோசா. இருவரும் கேண்டீன் வந்தடைந்தனர். ஒரு பெருமூச்சு விட்டபடி, நான் உன்னை கேட்பேன். அது பர்சனல். அதான் தெரியுமே, வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு மனம் எங்கும் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பதைப் போல உணர்ந்தாள். ஆனால் அதை வெளிக்காட்டாமல், பட்டுன்னு சொல்லிடுங்க சார். நீயும் நானும்? அது சார், இப்போ சொல்ல போறீங்களா? நான் போகட்டுமா? இல்ல வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அவள் முகத்தில் பொய்க்கோபம் அப்பிக்கொண்டாள். நான் கேட்டதும் கோவிக்க கூடாது. மறுபடியும் முதல்ல இருந்தா? இல்ல இப்ப நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்களும் அம்மாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்று அவன் கேட்க, அவளுக்கு வந்ததே கோபம். அதை அடக்கிக் கொண்டு, இததான் இவ்ளோ இழுத்தீங்களா சார் என்றாள். இல்ல, அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க பதில் சொல்லல. அதான் உன்கிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இவன் இதுக்கே இப்படி கொளறானே. இவன் வாயால காதலிக்கிறன்னு கேக்குறதுக்குள்ள உனக்கு வயசாயிடும் கீர்த்தி. நீதான் ஏதாவது இதுக்கும் முடிவெடுக்கணும் என்று மனதில் நினைத்தாள். என்ன கீர்த்தி, அமைதியா இருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. ஐ லவ் யூ கவின். அவன் பேய் மொழி முழித்தபடி, என்ன சொன்னீங்க? எனக்கு வேற என்னமோ கேட்டுச்சு. டேய் மாங்கா, உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். என்னஹா? நான் உன்னை விரும்புறேன். நீ என்ன விரும்புறியா என்று பட்டென்று கேட்டாள். அவனோ திகைத்து சிலை என நின்றான். அவன் முகத்தின் முன் கைகளை அசைத்து, ஹலோ, இத நீங்க சொல்லணும், நான் சிலையாட்டம் நிக்கணும். இங்க என்னடான்னா எல்லாம் தலைக்கீழா இருக்கு. கீர்த்தி, இவனை கட்டிக்கிட்ட உன்னோட பாடு திண்டாட்டம் தான். ஐயோ இல்லங்க, அது கொஞ்சம். அவன் தடுமாற அவனை இழுத்து கன்னத்தில் முத்தம் ஒன்றை பதித்து, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீயும் என்ன விரும்புறன்னு தெரியும் என்று கூறி அவனை பார்த்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். கையும் காலும் உன்னை கண்டு ஓடலடி, ரா வந்தும் கூட கண்ணரண்டும் மூடலடி, பாவி புள்ள என்ன நீயும் ஆட விட்டடி, தாய்ப்பாசத்தோட நெஞ்ச வந்து மோதிப்புட்டடி, தெரியலடி புரியலடி, உன் இருவிழி மனுஷன இடுப்புல தூக்குதடி. கேண்டீனில் பாடல் ஒலிக்க அவனும் அவளின் இந்த ஆனந்த அதிர்ச்சியால் செய்வதறியாது அவள் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றான். அவங்களுக்கு பின்னாடி லவ் பண்ண ஆரம்பிச்சவங்க கூட சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கார்த்தி சஞ்சு மட்டும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பாப்போம். கார்த்திக் நேரமாகவே கிளம்பி வந்திருந்தான். சஞ்சு வரும் நேரம் அங்கு ஒரு கிரீன் அண்ட் பிளாக் கலர் ஸ்கூட்டி ஸ்ட்ரைக் நின்று கொண்டிருந்தது. அதற்கு பதிவெண் கூட அளிக்கப்படவில்லை. நேராக உள்ளே சென்றவள் அங்கு அலுவலகத்தில் வேலை செய்யும் அனைவரும் கூடியிருந்ததைக் கண்டு ஒரு நிமிடம் எதுவும் புரியவில்லை. அப்போது கார்த்திக் அவ்விடம் வந்து, உங்க எல்லாரையும் இப்ப நான் இங்க கூப்பிட்டதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கு. அது என்னன்னா, நம்ம கம்பெனில தேவையான அட்வைஸ், அதாவது நம்ம வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்க தேவையான ஆலோசனை சொல்றவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா? அதுக்காக ஒரு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அத ஃபர்ஸ்ட் வாங்குறது நம்ம கிரேட் சஞ்சனா. எல்லோரும் கைகளை தட்டினர். அது கொஞ்சம் ஓய்ந்த பிறகு, அன்னைக்கு மீட்டிங்ல டெக்ஸ்டைல்ஸ் உள்ளேயும் கார்மெண்ட்ஸ் உள்ளேயும் ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் இருந்தா நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. அத அப்ப பெருசா யோசிக்க தோணல. ஆனா அத நிறுவனதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க்கர்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு நம்ம ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் தரோம் என்று அறிவித்து அந்த ஸ்கூட்டி சாவியை அவளிடம் தந்தான்.
இந்த ஐடியாவுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் என்னடா சம்பந்தம்? உனக்கு அந்த ஸ்கூட்டியை அவகிட்ட கொடுக்கணும். அதுக்கு இப்படி ஒரு நாடகம் நடத்துடா மகனே, நடத்து. டேய், இதெல்லாம் பத்தாது. நீ அவகிட்ட எப்பதான் லவ்வ சொல்லுவேன்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி அவன் தான் சொல்லணும். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் எஸ்கேப். அனைவரும் கோரஸாக கைகளை தட்ட அவள் அந்த சாவியை பெற்றுக்கொண்டாள். கார்த்திக் சென்றுவிட ஒவ்வொருவராக வந்து அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சென்றனர். அவள் அவளது இடத்திற்கு சென்றதும் இன்டர்காம் மூலம் சஞ்சனாவை அழைத்தான். அவளும் உள்ளே வர கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். அவளும் எதுவும் கேட்காமல் தரையை பார்த்து கொண்டு நின்றாள். ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு புதுசா தெரியுற சஞ்சு. நான் உனக்கு எந்த சூழ்நிலையில தாலி கட்டியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல நீதான் சஞ்சு என்னோட மனைவி. என் மேல உனக்கு இருக்க காதல் உன் கண்ணுல பார்த்தேன். ஆனா நீ ஏன் விலகி போறன்னு தெரிஞ்சுக்கதான் முடியல என்று மனதில் நினைத்தபடியேதான் அமைதியாக நின்றிருந்தான். என்னைக்குமே உங்க கூட நான் சேர முடியாது. உங்க அந்தஸ்து எங்க, இந்த அனாதை எங்க? ஆனாலும் இந்த பாவி மனசு உங்களதான் நினைச்சு தவிச்சிட்டு கிடக்கு. நீங்க எனக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சு கூட என்னோட எண்ணத்தை மாத்த முடியாம தவிக்கிறேன் என்று நினைத்தபடியேதான் அவளும் தரையை பார்த்து கொண்டு நின்றாள். இல்ல, மனசுக்குள்ள வச்சு மருகினது போதும் கார்த்தி. சஞ்சு கிட்ட உன் மனச சொல்லிடு. இல்லனா பின்னாடி ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் சொல்லு கார்த்தி என்று அவன் உள்ளம் அவனிடம் சண்டை போட்டது. ஆனாலும் பேச வாய் வரவில்லை. இருந்தாலும் மனதில் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து, சஞ்சு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்று ஆரம்பிக்க அவனுடைய தொலைபேசி சினுங்கியது. என்னடா இது என்று நினைத்து அதை எடுக்காமலேயே சுவிட்ச் ஆஃப் செய்தான். அவன் மனதில் இன்று எப்படியேனும் அவளிடம் தன் மனதை கூறிவிடத்தான் துடித்தான். சஞ்சு, அது என்ன விஷயம்னா நான் என ஆரம்பிக்க, எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறமா சொல்லு என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள் சாரு. எனக்கே எப்பவாதுதான் தைரியம் வருது. அதை கிழக்க எங்கிருந்துதான் வராங்களோ என்று நினைத்து கொண்டே, ஹே, உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரமாட்டியா சாரு? பேசிட்டு இருக்கோம்ல. பெரிய ராஜ ரகசியம் பேசுறீங்க பாரு. அதுவும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ள வர்றதுக்கு நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்ல என்று கூறிக்கொண்டே, சரிதானே மேடம், சொல்லுங்க உங்க பாஸ் கிட்ட என்று அவளை பார்த்து கூற, அவளோ என்று தலையை குனிந்தபடி கூறினாள். கார்த்திக் நிலையோ மிகவும் பரிதாபம். சஞ்சு தன்னை பற்றி என்ன நினைப்பாளோ என்று விக்கித்து நின்றான். மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 20. பெரிய ராஜ ரகசியம் பேசுறீங்க பாரு. அதுவும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ள வர்றதுக்கு நான் யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை என்று கூறிக்கொண்டே சஞ்சுவிடம், சரிதானே மேடம், சொல்லுங்க உங்க பாஸ் கிட்ட என்று அவளை பார்த்து கூற, அவளும் என்று தலையை குனிந்தபடி கூறினாள். கார்த்திக் நிலையோ மிகவும் பரிதாபம். சஞ்சு தன்னை பற்றி என்ன நினைப்பாளோ என்று விக்கித்து நின்றான். சஞ்சு கொஞ்சம் மனதிற்குள் வெதும்பி போனாள். நான் அப்புறம் வரேன் சார் என்று அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் நேராக ரெஸ்ட் ரூம் சென்றாள். நான் என்ன தப்பு பண்ணுன? உங்களை நெருங்க நினைக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் தடங்களா வந்துடுது. நான் உங்களுக்கு ஏத்தவ இல்லைன்னு சொல்லாம சொல்லிடுது. ஆனா இந்த பொல்லாத மனசு அவரை விட்டு போக விடாம தடுக்குது. இப்படி ரெஸ்ட் ரூம்ல வந்து அழுது தீக்கிறது தான் என்னோட விதியில இருக்கு போல என நினைத்து பொங்கி வந்த கண்ணீரை அழுது தீர்த்து விட்டு, இனி சரி வராது, நம்ம அவரை விட்டு விலகி இருக்கிறது தான் சரி என்று முடிவெடுத்து தன் அறைக்கு சென்று விட்டாள். ஏ அறிவு கெட்டவளே, ஏண்டி இப்படி நடந்துக்கிற? இது ஆபீஸுங்கிற சென்ஸே இல்லையா உனக்கு? ஓஹோ அப்படியா? நான் ஃபோன் பண்ணப்பவே எடுக்க வேண்டியது தானே தடிமாடு.
அப்பவே விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பேனே. ஏய், இப்பதானே ஃபோன் பண்ண, அதுக்குள்ள எப்படி இங்க வந்த? அப்ப வரணும்னு ஐடியால தானே ஃபோன் பண்ணிருக்க. எப்படியும் இங்க வராம போக மாட்ட. நான் அட்டென்ட் பண்ணாததுனால ஒன்னும் குறைஞ்சு போயிடல. என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. ஓகே, கூல் டார்லிங். வர வீக்கெண்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம். அதுக்கு உன்னை இன்வைட் பண்ண வந்தேன். என்ன ஃபங்க்ஷன்? எங்க? அடப்பாவி, அத கூட மறந்துட்ட? என்னோட பர்த்டே எல்லாம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. முன்னாடிலாம் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணுவ, ஆனா இப்போ போடா என்று அவனின் தோளில் தட்டினாள். அப்போதுதான் கண்ணாடியின் வழியே இங்கே நடப்பதை எதேர்ச்சியாக பார்த்து கொண்டே வந்தாள் சஞ்சனா. ஹே, சாரி சாரு, டோன்ட் ஃபீல் பேட். கண்டிப்பா உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரேன், போதுமா என்று குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் அவள் கண்ணம் தொட்டு அவள் முகவாயை பிடித்து ஆட்டிக்கொண்டே பதில் சொன்னான். அப்ப நீதான் வந்து என்னை கூட்டிட்டு போகணும் என்று அவன் கைகளை பிடித்து இறக்கிக் கொண்டே சொன்னாள். இதையெல்லாம் பார்த்தவளுக்கு ஏனோ தொண்டை அடைத்தது. தலையை குனிந்தபடி தன் அறைக்கு சென்றாள். ஆனால் இதை கார்த்திக் கவனிக்கவில்லை. அதனால் சாதாரணமாகவே பேசிக்கொண்டனர். அப்போ ஃபங்க்ஷன் வீட்ல இல்லையா? இல்ல, இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல வள்ளலார் ஆசிரமம் இருக்கு, அங்கதான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? அவன் புன்னகைத்துக் கொண்டே கண்டிப்பா போகலாம் என்றான். அப்போ பர்த்டே பேபிக்கு என்ன கிஃப்ட்? இந்த வீக்கெண்டு தானே, அதுக்குள்ள வாங்கித்தரேன், போதுமா? அப்புறம் அங்க வச்சு நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? பாத்தியா, உடனே கேக்குற. சஸ்பென்ஸ். என்ன விஷயம்னு அப்ப தெரிஞ்சுக்கோ. இப்போ நிறைய ஒர்க் இருக்கு, நான் வரேன். எங்க உன்னோட அட்டைப்பூச்சி? என்னது, அட்டைப்பூச்சியா? ஆமாமா, உன் கூடவே ஒட்டிக்கிட்டே சுத்துமே, சதீஷ். அவரை தான் கேட்டேன். உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது சாரு. அட, அதையேதான் ஜானுவும் சொல்லும். உனக்கு வரப்போறவன் பாவண்டி. அவன் ஒரு அர்த்தத்தில் சொல்ல, இவள் ஒரு அர்த்தம் கொண்டு புன்னகைத்து சதீஷ் அறைக்கு கிளம்பினாள். ஹோய் சதீஷ் அண்ணா, வாமா சாரு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. இல்லண்ணா, கொஞ்சம் பிஸி, வேற ஒன்னும் இல்ல. இந்த வீக்கெண்ட் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன், நீங்க கண்டிப்பா வரணும். வள்ளலார் ஆசிரமத்துல வருவீங்கல்ல? கண்டிப்பா வரேன். மறக்காம ஜமுனா அண்ணியையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா. ஓகேண்ணா, அப்ப நான் வரேன். சரிம்மா. அவள் சென்ற சிறிது நேரத்தில் கார்த்திக் அவ்விடம் வந்தான். ஹாய் சதீஷ். ஹாய்டா. என்ன ஒரு வழியா ஸ்கூட்டிய தங்கச்சிக்கிட்ட சேர்த்துட்டியாட்டா இருக்கு? ஆமாண்டா, எப்படியாவது சேர்த்துடணும்னு தானே, அதனாலதான். நீ இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா? அவகிட்ட உன்னோட காதல சொன்னாதானே அவளுக்கும் தெரியும். கண்டிப்பா சொல்லதான் போறேன். அதுக்குதான் இந்த கிஃப்ட். இது என்னடா, இதுல 2 செயின் இருக்கு. ஒன்னு அவளோடது, ஆனா அது எப்படி வந்ததுன்னு கேட்காத. இது அவளுக்காக நான் வாங்கினது. எப்படி இருக்கு? வாவ், சூப்பர்டா. டாலர்ல உங்க 2 பேர் இனிஷியல் ரொம்ப அழகா இருக்கு. இத கொடுத்துதான் அவகிட்ட என் காதல சொல்லணும்னு இருக்கேன். சரி வா, கொஞ்சம் வெளியே போவோம். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பேசணும். இருவரும் வெளியில் செல்ல கிளம்பினர். இவ பாட்டுக்கு திடீர்னு லவ் சொல்லிட்டு போயிட்டா. இதெல்லாம் உண்மையா? முத்தம் வேற கொடுத்தா? ஐயோ, நம்பவே முடியல. எதுக்கும் கிள்ளி பாப்போம். வலிக்குது. உண்மைதான். சார், சார், இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே கண்ணா கண்டுகிட்டு இருக்க போறீங்க? சுந்தரம் சார் வர நேரம் ஆச்சு என்றாள் கீர்த்தி. அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தான் கவின். வேகமாக அவள் அருகில் வந்தவன், கீர்த்தி,
நானும் உன்னை விரும்புறேன். ஐ லவ் யூ. இத சொல்ல இவ்வளோ நேரமா? நான் போயிட்டு திரும்பவே வந்துட்டேன் என்றாள். அதான் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன என்று அவளை காதலுடன் நெருங்க, ஹே கவின், இது ஆபீஸ் கேண்டீன், எல்லாரும் இருக்காங்க. அவனும் சுதாரித்து, ஆ, நீங்க கிஸ் பண்ணும்போது அது தோணலையா? அப்ப யாரும் இல்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்கல்ல. சரி, நான் போறேன், ஓகேவா? ம் என்று ஒற்றை வார்த்தையில் விடை கொடுத்து அங்கிருந்து நகர்ந்தாள். அவனுக்கு நடப்பது கனவா நனவா என்றே புரியவில்லை. இதை உடனே போன் செய்து சதீஷிடம் தெரிவிக்க நினைத்தான். கார்த்திக், சதீஷ் இருவரும் 11ஆம் வகுப்பிலிருந்துதான் நண்பர்கள். கார்த்திக் 10ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியிலும் 11ஆம் வகுப்பு சதீஷ் பள்ளியிலும் படித்தான். அதற்கு முன்னதாகவே சதீஷ் மற்றும் கவின் இருவரும் நண்பர்கள். சதீஷ், கவின் இருவர் வீடும் அருகருகேதான் ஆரம்பத்தில் இருந்தது. இருவரும் ஒரே ஹவுஸ் ஓனரிடம்தான் வாடகைக்கு இருந்தனர். கொஞ்சம் காசு சேர்த்து வீடு கட்டும்போதுதான் பிரிந்து விட்டனர். ஆனாலும் அவர்களின் நட்பு கெடாமல் தான் இருந்தது. நண்பனின் தங்கை என்ற முறையில் பழகினாலும் காலப்போக்கில் அது காதலாக மாறியது சதீஷிற்கு. நண்பனின் குணம், திறமை போன்றவற்றை அறிந்திருந்ததாலும் அவனை பற்றிய நல்ல அபிப்பிராயம் வீட்டில் இருந்ததால் அவர்களின் திருமணம் தடையின்றி நடந்தது. கார்த்திக் வந்தபின் மூவரும் நல்ல நண்பர்கள் என்றாலும் சதீஷ் தான் கார்த்திக்கின் நெருங்கிய நண்பனாக இருந்தான். ஆனாலும் மூவருக்குள்ளும் பாகுபாடு வந்தது கிடையாது. நாளாக நாளாக கார்த்திக் வசதியை கண்டு கவின் தன்னை ஒரு வட்டத்தில் நிறுத்திக் கொண்டான். ஆனால் கார்த்திக் அப்படியெல்லாம் கிடையாது என்றாலும் கவினின் தாழ்வு மனப்பான்மை கார்த்தியுடன் நெருங்க விடவில்லை. ஏங்க, இந்த பையன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? கல்யாணத்தை பத்தி பேச போனாவே மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறான். நீங்க அவன்கிட்ட பேசுறேன்னு சொன்னதுனால தானே நாங்க சாரு பர்த்டே அன்னைக்கு அவன்கிட்ட கூட சொல்லாம நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். நீங்க அவன்கிட்ட எதையும் பேசாம இருந்துட்டு கடைசி நேரத்துல வம்பு பண்ணிட போறான், பாத்துக்கங்க. இங்க பாரு கலை, நீயா எதையும் போட்டு குழப்பிக்காத. அவன் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்னு எனக்கு சின்னதா ஒரு பொறி தட்டி இருக்கு. அதுதான் உண்மை, அதனாலதான்னு முழுசா தெரிஞ்சா போதும். நான் அதை ஹேண்டில் பண்ணிக்குவேன். கவலைப்படாம நிச்சயதார்த்த வேலையை பாரு, சரியா? ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் வழங்கல. இங்க பாரு கலை, ஜானுவோட பொண்ணுதான் இந்த வீட்டு மருமக. அதை நான் என்னைக்கும் மாத்திக்க மாட்டேன். சரி, எனக்கு இப்போ ஆபீஸ் போக நேரம் ஆயிடுச்சு, சரியா? நான் கிளம்புறேன், பாய். ஜானு, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சாரு எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா. நேத்துதான் கையில கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. காலம் எவ்வளவு வேகமா போகுதுல்ல? ஆமா ஜானு, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அண்ணன் வீட்டுல மகாராணி மாதிரி இருப்பா. பாவம், இவ பண்ற அலப்பறைய அவங்க எப்படிதான் தாங்க போறாங்களோ. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எங்க இருந்தாலும் அவ நல்லா இருக்கட்டும். அட, நான் அப்படி நினைப்பேனா? நம்ம சாரு நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ தான் சோர்ந்து போயிடுவ. அப்படிலாம் இல்லைங்க, எங்க அண்ணா வீட்டுல தானே இருப்பா. நினைச்சா போய் பார்த்துட்டு வர போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னா வந்துட்டு போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானு. ஆமாங்க, ஆனா நம்ம சாரு எப்படி இருப்பா? அவளுக்கு கார்த்தினா உயிர், நல்லாதான் இருப்பா. நீ வேணா பாரு, அவ உன்னை மறந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் நம்ம கூட இருக்க சாருவ சொல்லல, நம்ம பொண்ண கேட்டேன். ஜானு. மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 21. ஆமாங்க, ஆனா நம்ம சாரு எப்படி இருப்பா? அவளுக்கு கார்த்தினா உயிர், நல்லதான் இருப்பா. நீ வேணா பாரு, அவ உன்னையே மறந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் நம்ம கூட இருக்க சாருவ கேட்கல,
நம்ம பொண்ண கேட்டேன். ஜானு, நான் எதையும் மறக்கல, மறக்கவும் முடியல. துடிச்சிட்டு தான் இருக்கேன். இங்க இவன் நல்லா இருந்தா அவளும் எங்கேயாவது நல்லா இருப்பான்னு தான் என்னோட மனசை தேத்திக்கிறேன் என்றார் அழுதபடி. தெரியும் ஜானு, உன்னோட மனசு புரியாம இல்லம்மா. ஆனா நடந்ததையே இன்னும் எத்தனை நாளைக்கு நினைச்சுக்கிட்டு இருப்ப? என்னங்க பண்ண சொல்றீங்க? பெத்த வயிறு கஷ்டப்பட தானே செய்யும். 2 குழந்தைய வயிற்றுலயே பறி கொடுத்தப்புறம் தானே அவ எனக்கு கிடைச்சா. 5 வருஷம் தவம் இருந்து கிடைச்ச வரத்தை 2 வயசுல தொலைச்ச பாவினா. விடு ஜானு, நம்ம விதி அதான்னா யார் என்ன செய்ய முடியும் சொல்லு? அதுக்குதான் கடவுள் நமக்கு இந்த சாருவை கொடுத்திருக்காரு. ஆமாங்க, அது உண்மைதான். ஆனா நம்ம பொண்ணு இப்ப எங்க இருப்பாளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாளோ தெரியலையே. போதும் ஜானு, ப்ளீஸ். சாரு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா என்று சொல்லிக் கொண்டே இருக்கும்போது உள்ளே வந்தாள் சாரு. என்ன டாடி, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள ஃபீலிங்கா என்று கேட்டபடியேதான் உள்ளே வந்தாள். அவரும் சுதாரித்து, அதுதாமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேக்குறாளா பாரு, ஒரே அழுக. இங்க பாரு ஜானு, என் செல்லம் இல்ல, உன்னோட சாரு எங்க இருந்தாலும் உன்னோட சாரு தான், சரியா என்று கொஞ்சி கொஞ்சி தன் தாயை சமாதானப்படுத்தினாள் சாரு. அவள் சமாதானப்படுத்தினதில் கொஞ்சம் தன்னிலை அடைந்தவர் எழுந்து முகம் கழுவி இருவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்தார். அதை தன் கையில் வாங்கிய சாரு அந்த ஜூஸை ஜானகிக்கு ஊட்டிவிட்டு அவரின் நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்து, என் செல்லக்குட்டி, வா ஷாப்பிங் போகலாம். உன் பொண்ணுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லாமே உன்னோட செலக்ஷன் தான், ஓகேவா என்றாள் அவர் தாடையை பிடித்துக்கொண்டே. பின் தன் தந்தையிடம் திரும்பி, டாடி போய் கார் எடுங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். மூவரும் கிளம்பி காரில் ஷாப்பிங் சென்றனர். கார்த்திக், சதீஷ் இருவரும் வெளியில் செல்ல காரில் ஏறும்போது சதீஷின் செல்போன் சினுங்கியது. அதில் கவின் என்ற பெயர் ஒளிர அதை உயிர்ப்பித்து காதில் வைத்தான். சொல்லுடா கவின், ஏதாவது ஆபீஸ் ஒர்க்கா? இல்லடா மச்சான், பர்சனல். என்னடா அதிசயம், ஆபீஸ் டைம்ல பர்சனல் கால் பண்ற? சும்மாதான்டா. நீ எங்க இருக்க? நான் கார்த்திக் கூட வெளியே கிளம்பிட்டேன். ஓ, அப்ப நான் அப்புறமா கால் பண்றேன். பரவாயில்ல, சொல்லு. இல்லடா, நான் இதை உன்கிட்ட நேர்ல பார்த்து பேசணும், அதான் நீ ஈவினிங் ஃப்ரீயா இருப்பியான்னு கேட்டேன். ஓகேடா, ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, பாய். பாய்டா. போனை துண்டித்து வைக்கவும் கார்த்தி அவனிடம், மச்சான், அவனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவன் ஆபீஸ் விஷயமா என்கிட்ட பேசுறதோட சரி, இன்னைக்கு என்ன ஏதுன்னு அவன்கிட்ட கேட்டுறணும். வா, நம்ம கார்மெண்ட்ஸ் போவோம். ஓகேடா. இருவரும் கார்மெண்ட்ஸ் வந்தனர். திடீரென்று அவன் வந்ததால் அனைவருக்கும் கொஞ்சம் பயம் பிடித்துக் கொண்டது. வந்தவர்கள் நேராக கவின் அறைக்கு சென்றனர். அங்கு அவனிடம் ஏதோ கையை நீட்டி கோபமாக பேச வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் ஏதோ திட்டு வாங்குவது போல் இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து கார்த்திக் கவினை கட்டிப்பிடிக்க அங்கிருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அங்கிருந்து அவனை கவனிப்பது யார் என்று உங்களுக்கு நான் கூற வேண்டுமா என்ன? ஆனால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? கார்த்திக் மற்றும் சதீஷ் இருவரின் திடீர் வருகை அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் சுதாரித்து கார்த்திக்கை ஒரு முதலாளியாக வரவேற்றான். ஏற்கனவே கவின் அவனிடமிருந்து விலகுவது போல் நடந்து கொள்வது கார்த்திக்கின் மனதை பாதித்திருந்தது. இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என நினைத்திருந்தான். இன்று அவன் இங்கு வந்தது அதற்கு வாய்ப்பை அளித்தது. டேய், நீ என்னை இந்த கம்பெனி ஓனர் மாதிரி தான் பாக்குற. நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, உன் ஃப்ரெண்டா பார்க்க மாட்டியா? இல்ல, என்னதான் இருந்தாலும் நீங்க முதலாளி தானே. இந்த வார்த்தை அவனை தைத்த போதுதான் அவனிடம் கோபமாக பேசினான். நான் என்னைக்காவது உன்கிட்ட அப்படி நடந்திருக்கேனடா என ஆரம்பித்து அவன் மனபாரம் எல்லாம் கொட்டி தீர்க்க
அதில் தெளிவடைந்த கவின் மன்னிப்பு கேட்க மன்னித்தான். அடையாளமாய் அவனை கட்டி அணைத்தான் கார்த்திக். இதை கண்ணாடி வழியாக பார்த்த கீர்த்திதான் குழம்பிப் போனாள். மூவரும் ஒன்றாய் பேசிக் கொண்டிருப்பதை கண்காணிப்பு கேமரா மூலம் பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் மனதில் சந்தோஷம் கொண்டார். அவனுக்கு போன் செய்து வேலை நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று கூற, மூவரும் பெர்மிஷன் போட்டு செல்வதாக கூற சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார். இருந்தாலும் அவன் ஏன் திருமணத்தை மறுக்கிறான் என்ற காரணம் அறிய விரும்பினார். அவன் நண்பர்கள் இருவரும் அவரிடம் இதை பற்றி கூற மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் நம்பிக்கையான ஆள் ஒருவரை கார்த்திக் பின்னால் அவனை கண்காணித்து தன் சந்தேகம் கொண்ட விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்பினார். அதனால் அந்த நம்பிக்கையான ஆள் இவர்கள் அறியாமல் இவர்களை ஃபாலோ செய்து விஷயத்தை சேகரிக்க ஆரம்பித்தான். 1 மணி நேரம் இவர்களும் அளவளாவி விட்டு தங்கள் பணிக்கு திரும்பினர். அவனும் இதுவரை தனக்கு எந்த தகவலும் கிடைக்காததால் அவன் அலுவலகத்தில் அவனது தந்தை சில வேலைகளை முடிக்கச் சொன்னதாக கூறி அவனை தன் கண் பார்வையில் படும்படி அமர்ந்து கொண்டான். கொஞ்ச நேரத்தில் ஏதோ வேலை விஷயமாக சஞ்சு கார்த்திக்கின் அறைக்கு வருவதை கவனித்தவன் அதை யாரும் அறியாமல் படம் பிடிக்க நினைத்து அந்த அறைக்குச் சென்றான். அங்கு அறையில், சஞ்சு, உங்களோட செயின் என்கிட்ட இருக்கு, வாங்கிக்கங்க. அவள் எதுவும் பேசவில்லை. முகத்தை தரையை பார்த்தவாறு நின்று கொண்டே கைகளை நீட்டினாள். அவன் 2 செயின்களையும் வைக்க நினைக்க அதற்குள் அந்த நம்பிக்கையான ஆளும் உள்ளே வர அவளது செயின் மட்டும் வைத்தான். தேங்க்யூ சார். நான் அவகிட்ட ஏதாவது பேசலான்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டே, என்ன விஷயம் சார் என்றான். என்னோட ஒர்க் முடிஞ்சது, போகலாம்னு நினைச்சு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இவங்க உங்க செக்ரட்டரி தானே, அதனால கேஷுவலா வந்துட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல சார். அதற்குள் அவள் சென்றுவிட அந்த புதியவன் அவன் காதருகில், நீங்க அந்த பொண்ணை விரும்புறீங்க போல சார், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று கூறினாலும் அவன் அவள் மீது கொண்ட காதலை அப்பட்டமாக காட்டியது அவன் கோபம். தான் வந்த வேலை முடிந்ததால் அவன் மகிழ்வுடன் அங்கிருந்து சென்றான். சுந்தரத்திடம் வந்தவன் அவர் கொண்ட சந்தேகம் சரிதான் என்று ஊர்ஜிதப்படுத்த அவர் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டார். கீர்த்தியின் அம்மா ஏதோ வேலையாக கடைக்கு வந்தார். வந்த இடத்தில் ஒரு கார் அவர் அருகில் வந்து நின்றது. அந்த காரை கவனித்தவர் கொஞ்சம் கோபம் கொண்டு அங்கிருந்து நகர, ராஜி என்ற அழைப்பை கேட்டு நின்றார். கூப்பிட்ட குரல் பழக்கம் என்பதால் திரும்ப கூட இல்லை. அந்த நபரோ அதை பொருட்படுத்தாமல், கீர்த்தி ஒருத்தனை விரும்புறா, அவன் என்று முடிப்பதற்குள், என்னோட பொண்ணு எந்த முடிவெடுத்தாலும் சரியாதான் இருக்கும். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற பொண்ணு இல்ல அவ. அத பத்தின கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ராஜி, போதும். அவ மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? அக்கறையே தேவையில்லைன்னு சொல்றேன் என்று கூறி வேகமாக அவ்விடம் விட்டு நகர்ந்தார். அந்த நபரும் அதற்கு மேல் ராஜியை தடுக்கவில்லை. கீர்த்தி அம்மாவோட பேரு இந்த மாதிரி ஒரு அறிமுகமா இருக்கட்டும்னு தான் இத்தனை நாள் அவங்க பேரை சொல்லல. ஓகேவா? கொஞ்சம் நேரம் அவரையே பார்த்து கொண்டு நின்றவர் மீண்டும் தன் காரில் ஏறி கிளம்பினார். என்னப்பா நடக்குது பாப்போம். மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 22. ராஜி, போதும். அவ மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல வரியா? அக்கறையே தேவையில்லைன்னு சொல்றேன் என்று கூறி வேகமாக அவ்விடம் விட்டு நகர்ந்தார். கொஞ்ச நேரம் அவரையே பார்த்து கொண்டு நின்றவர் மீண்டும் தன் காரில் ஏறி கிளம்பினார். கடையின் வாசலில் நின்று செல்லும் காரையே பார்த்து கொண்டு நின்றார் ராஜி. ஏனோ அவர் கண்களிலிருந்து கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. மாலை நேரம் எல்லோரும் பணி முடிந்து கிளம்பிக் கொண்டிருந்தனர். சஞ்சனாவும் தனது ஸ்கூட்டியில் கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு கார் வழி மறித்து நின்றது. அதிலிருந்து இறங்கினார் சுந்தரம். அவரை கண்ட சஞ்சு
வண்டியை விட்டு இறங்கி நின்றாள். அவளின் அருகில் வந்த சுந்தரம் அவளை பார்த்து புன்னகைத்து, அம்மாடி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். என்னோட பையன் தனக்கு கீழே வேலை பார்க்கற ஒரு பொண்ணை விரும்புறான். ஆனா அவனுக்கும் சாருவுக்கும் சின்ன வயசுலயே நிச்சயம் ஆயிடுச்சு. அவள் அவர் பேசுவதையே புரியாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். என்னம்மா அப்படி பாக்குற? என்னடா, தன்னோட பையன் தனக்கு கீழே வேலை பார்க்கற பொண்ணை விரும்புறாருன்னு நம்ம கிட்ட எதுக்கு சொல்லணும்னு பாக்குறியா? காரணம் இருக்குமா? நான் யாரையும் காசு இருக்கவங்க இல்லாதவங்கன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். அவள் அவர் சொல்வதையே அமைதியாக கேட்டபடி தரையை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இப்போ சாரு மட்டும் குறுக்க இல்லனா நான் அவனோட காதலுக்கு என்னைக்கும் தடை சொல்ல மாட்டேன். ஆனா சாரு சின்ன வயசுல இருந்து அவன்தான் தன்னோட வருங்காலம்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. ஏமாற்றம் அவளுக்கு பழக்கம் இல்லாத ஒண்ணு. திடீர்னு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பா தாங்கிக்க அவளால முடியாது. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டா என்னோட தங்கச்சி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவா. அவளோட வாழ்க்கைக்கு ஆதாரமே சாருதான். எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம்தான் சாரு அவளுக்கு கிடைச்சா. என் தங்கச்சிக்கு ஒண்ணுனா என்னாலையும் தாங்க முடியாது. சஞ்சு அவருடைய முகம் பார்க்க அவரே தொடர்ந்தார். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு தானே கேக்குற? சம்பந்தப்பட்ட பொண்ணு கிட்ட தானமா சொல்ல முடியும் என்று கூற அவளின் கண்கள் கலங்கியது. பயப்படாத, நான் உன்னை ஒன்னும் பண்ண போறதில்ல. நான் கெட்டவனும் கிடையாது. என்னோட குடும்பத்து மேல பாசம் வச்சிருக்கிற ஒரு சராசரி மனுஷன்தான். உன்னையும் எனக்கு பிடிக்கும். ஆனா என்னோட குடும்பமா நீயான்னு வரும்போது எனக்கு குடும்பம் தானம்மா முக்கியம். கார்த்திக் சாருவ கட்டிக்கலனா என்னோட குடும்பம் செதறி போயிடும். அதனாலதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தேன். என்னால என்ன உதவி சார் உங்களுக்கு செய்ய முடியும்? என்னம்மா இப்படி கேக்குற? உன்னால மட்டும்தான் இந்த உதவியை செய்ய முடியும். அவள் அவரை கேள்வியாக பார்க்க அவரோ, நீ வேலையை விட்டு நின்னுரு, இந்த ஊர்லயே இருக்காத, அதான் நீ எனக்கு பண்ற பெரிய உதவி. விரக்தியுடன் ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு, நல்லவன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத ஒரு பொண்ண ஊரை விட்டு போக சொன்னா என்ன சார் அர்த்தம்? உன்னை அப்படியே விட்டுட மாட்டேமா. அந்த அளவுக்கு நான் மோசமான ஆளும் இல்ல. எனக்கு என்னோட குடும்பத்துக்கு ஒண்ணுனா ரொம்ப கோவமா வரும். ஆனா ஏன்னு தெரியல, என் பையன் உன்னை விரும்புறான்னு தெரிஞ்சப்புறமும் எனக்கு உன் மேல கோவமோ வெறுப்போ வரல. அதனாலதான் ரொம்ப பொறுமையா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்வேன்னு நினைக்கல. யார்கிட்டையும் கையேந்தி நின்னதும் இல்ல. இப்போ முறையா உன்கிட்ட கையேந்தி கேக்குறேன், என் பையனோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிடு என்று அவளிடம் கெஞ்சி கேட்டார். அவர் திடீரென்று அவளை நோக்கி கைகளை சேர்த்து ஏந்தி கேட்கவும் அவள் உடைந்து விட்டாள். கம்பீரமான மிடுக்கான ஒரு முதலாளியாக பார்த்த சுந்தரத்தை இவ்வாறு பார்ப்பது அவளுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. அவள் அழுது கொண்டே, நான் போயிடுறேன் சார். நான் இனிமே அவரை தேடி வரவே மாட்டேன் சார். ரொம்ப நல்லதுமா. எனக்கு தெரியும் நீ இதுக்கு சம்மதிப்பேன்னு. நான் முன்னையே சொன்ன மாதிரி உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். நாளைக்கு கம்பெனில ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு. மீதிய நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் வின்சென்ட் உனக்காக இதே இடத்துல வெயிட் பண்ணுவாரு. உனக்கு ஆர்கே எக்ஸ்போர்ட்ல வேலைக்கு சொல்லிருக்கேன். அங்க ஹாஸ்டல் வசதியும் இருக்கு. உனக்கு ரூம் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ ரெடியா இருந்தா அவர் உன்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவாரு. உன்னோட சம்பளம் உன் அக்கவுண்ட்ல வந்துடும். சரியா? மிரட்டி பணிய வச்சிருந்தா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க பாசத்துக்காக கேக்குறீங்க. எனக்கு அது கிடைச்சதே இல்லை. ஆனா உங்க தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சாருவும் தான். எனக்கு இந்த தனிமை கஷ்டம் இதெல்லாம் புதுசு இல்ல. கண்டிப்பா வந்துருவேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு வேற வழி தெரியல. உன்னை பார்க்காம இருந்தாதான்
அவன் மனசு மாறி சாருவை ஏத்துக்குவான். என்று தலையை மட்டும் ஆட்டினாள் சஞ்சு. சஞ்சனா, இன்னொரு விஷயம். நீ எங்க போற, என்ன விஷயம்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அது உன் ஃப்ரெண்டு கீர்த்தியா இருந்தாலும் சரி. புன்னகையை மட்டும் பதிலாக தந்து அங்கிருந்து விடைபெற்று கிளம்பினாள் சஞ்சு. பாவம், அவருக்கு மட்டும் தானே புரியும் தன் தங்கையின் வலி. சாருவை அவர் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது சாருவின் உயிருக்கே ஆபத்தாய் முடியும் என பயந்து கொண்டிருந்தார். அவ்வளவு பிடிவாதமான காதல் அவன் மேல் இருந்ததே காரணம். அதனால்தான் ஒரு நல்ல உள்ளத்தின் காயத்திற்கு காரணமாக மாறினார். யார் என்ன செய்தாலும் சொன்னாலும் பிரிவுதான் காதலை ஆழப்படுத்தும் என்பது உணராமல் போனது அவரது துர்பாக்கியம். கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டு நின்றவர் அவர் கண்களிலிருந்து மறைந்ததும் கிளம்பினார். ஏனோ அவர் மனம் பாரத்தால் நிறைந்தது. இனம் புரியா வலி நெஞ்சில் சூழ்ந்தது. செல்லும் வழியெல்லாம் சஞ்சுவிற்கு கார்த்தியின் நினைவுதான். நீங்க என்ன விரும்புனீங்களா கார்த்தி? ஐயோ, அத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா போயிட்டேன்ல. என்னோட விதியில உங்க கூட சேர பாக்கியமே இல்ல போல. இனி நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்க கார்த்தி என்று நினைத்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள். விழிகளிலே கனவுகளை விதைத்தேனே, ரகசியமாய் நீர் ஊற்றி வளர்த்தேனே. வெறும் காற்றிலே நான் விரல் நீட்டினேன், உன் கையோடு கை சேரத்தான். உன் உறவும் இல்லை, என் நிழலும் இல்லை. இனி என் காதல் தொலைதூரம்தான். நான் சாம்பலானாலும் என் காதல் வாழுமே. அந்த சாம்பல் மீதும் உனக்காக சில பூக்கள் பூக்குமே. விழியிலே, என் விழியிலே கனவுகள் கலைந்ததே. உயிரிலே நினைவுகள் தழும்புதே. உள்ளிருக்கும் இதயத்திற்கு என்ன புரியும்? யாருக்குத்தான் நம் காதல் விடை தெரியும்? காதல் சிறகானது, இன்று சருகானது. என் உள் நெஞ்சம் உடைகின்றது. உன் பாதை எது, என் பயணம் அது. பனித்திரை ஒன்று மறைக்கின்றது. ஏன் இந்த சாபங்கள்? நான் பாவம் இல்லையா? விதி கண்ணாமூச்சி விளையாட நாம் காதல் பொம்மையா? விழியிலே, என் விழியிலே கனவுகள் கலைந்ததே. உயிரிலே நினைவுகள் தழும்புதே. கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே. நெஞ்சினில் வலி நிறைய தன் அறைக்குள் சென்று கதவினை அடைத்துக் கொண்டாள். யாரிடமும் பேச மனம் வரவில்லை. இருவருடைய காதலும் சொல்லிக் கொள்ளாமலே முடிந்து போனதாய் நினைத்து மருகினாள். கார்த்திக் கொஞ்சம் வேலையாக இருந்ததால் அவள் சென்றதை கவனிக்கவில்லை. எப்படியும் நாளை அந்த செயினை அவளிடம் ஒப்படைத்து தன் காதலை சொல்லிவிட முடிவெடுத்தான். செல்லும் வழியில் ஒரு கடையின் வெளியே ஜானகி நிற்பதை பார்த்த கார்த்திக் தனது பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்தி அவளிடம் வந்தான். என்ன அத்த, இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சாரு கூட ஷாப்பிங் வந்தோம். அவ ஜுவல்ஸ் எடுத்துட்டு இருக்கா. ஒரு போன் வரவும் வெளியே வந்தேன். ஓஹோ, அந்த வாளு உள்ளதா இருக்காளா? அவரும் புன்னகைத்துக் கொண்டே, ஆமாம்பா, வா உள்ள போவோம் என்று அழைத்து கொண்டு போனார். அவனும் உள்ளே சென்று அவளுக்கு ஆபரணங்கள் எடுக்க உதவி செய்து கொண்டிருந்தான். அப்போது போன் அடிக்க அதை பின் பாக்கெட்டிலிருந்து எடுக்கும் போது அவன் வைத்திருந்த செயின் பாக்ஸ் கீழே விழுந்தது. ஆனால் அவனோ அதை கவனிக்காமல் போன் பேசிக் கொண்டே கொஞ்சம் நகர அங்கு பணியில் இருக்கும் ஒருவர் அந்த செயின் பாக்ஸை எடுத்து சாருவிடம் கொடுத்து விட்டான். அதை வாங்கிக் கொண்டு, என்னது என்றாள். சார் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு மேடம். ஓகே என்று அதை திறந்து பார்த்தாள். பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 23. சார் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது மேடம். ஓகே என்று அதை திறந்து பார்த்தாள். பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள்.
அதில் KS என்ற டாலர் அடங்கிய செயின் இருப்பதைக் கண்டு ஆனந்த அதிர்ச்சியால் உறைந்து போனாள். போன் பேசி முடித்து திரும்பியவன் சாருவின் கையில் அந்த செயின் இருப்பதைக் கண்டு கொஞ்சம் அதிர்ந்தான். ஆனால் பக்கத்தில் மடித்து வைத்த பேப்பர் திறக்கப்படாததால் கொஞ்சம் நிம்மதியடைந்தான். அந்த நிம்மதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவில்லை. மடித்து வைத்த பேப்பரை திறந்து படித்த சாருவை பார்த்ததும் அவனுக்கு ஏசி அறையிலும் வியர்த்தது. இப்போது இவளை எப்படி சமாளிக்க என்ற கேள்வியில் செய்வதறியாது நின்றிருந்தான். அந்த பேப்பரை பிரித்து படித்த சாருவின் முகத்தில் 1000 மின்மினி பூச்சியின் பிரகாசம் ஒளிர்ந்தது. அதில் என் நெஞ்சில் வாழும் பிரியமானவளுக்கு இந்த கார்த்தியின் காதல் பரிசு என்று எழுதியிருந்தது. மெல்ல அவளின் அருகில் வந்தவனைக் கண்டு முகம் மலர்ந்து, சூப்பர் மாமா, உன்னோட கிஃப்ட் என்றாள். அவன் முகம் பேயறைந்தது போல் இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்தாலும் டாலரில் இனிஷியல் ஒரே மாதிரி இருப்பதால் வந்த வினை என நினைத்து கொண்டான். ஆனால் எப்படி இந்த நிலைமையை சமாளிக்க என குழம்பியும் போனான். அதனால் அவனே ஒன்றும் பேசாமல் அதை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு வாங்கி வச்சது தெரிஞ்சதுனால அவன் எதுவும் பேசாம போயிட்டான் போல இருக்கு என்று நினைத்து கொண்டாள் சாரு. வண்டியில் ஏறிய கார்த்திக் கைகளோ பதட்டத்தில் செய்வதறியாது நடுங்கிக் கொண்டிருந்தது. எப்படியாவது தன் மீது சாரு வைத்த காதலை விட்டு விலக நினைத்தவனுக்கு இது பெரிய இடியாக அமைந்துவிட்டது. சாரு வளர்த்த காதல் தீயில் எண்ணெய் விட்டதைப் போல் இருந்தது இந்த செயின் விவகாரம். அவள் உள்ளம் ஒரு இடத்தில் நிலை கொள்ளாமல் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனது. அறைக்குள் சென்று அடைந்து கொண்ட சஞ்சனா மனம் துடித்துக் கொண்டிருந்தது. தனது படுக்கையில் படுத்து தலையணையை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருந்தாள். வெளியிலிருந்து யாரோ கதவு தட்டும் ஓசை கேட்க, ஒரு நிமிஷம் என்று குரல் கொடுத்துவிட்டு குளியலறை சென்று முகம் கழுவி வந்து கதவை திறந்தாள். வெளியில் கீர்த்தி சந்தோஷத்துடன் நின்றிருந்தாள். அவளின் சந்தோஷத்தை கண்ட சஞ்சனாவும் பொய்யான சந்தோஷத்தை முகத்தில் பூசிக்கொண்டு அவளை எதிர்கொண்டாள். கீர்த்தி தான் கவினை விரும்புவதை அவளிடம் சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தாள். அவளின் சந்தோஷத்தை தன் சந்தோஷமாக நினைத்துக்கொண்டு கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பினாள் சஞ்சனா. இரவு உணவு முடித்த பின், கீர்த்தி, ராஜிமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயமா என்றார் ராஜி. ஆனால் அவளோ ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். சொல்லு சஞ்சு, என்ன ஏதோ முக்கியமா சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க? அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல கீர்த்தி, ஆனா கண்டிப்பா சொல்லணும். என்னடி புதிர் போட்டுட்டு இருக்க? அவள் கொஞ்சம் பெருமூச்சை இழுத்து விட்டு கொண்டு, நான் இங்கிருந்து போறேன் கீர்த்தி என்றாள். இங்கிருந்து போறியா? எங்க போற? கொஞ்சம் வேலை விஷயமா போறேன். வர ஒரு வாரம் ஆகும். அப்படி என்ன வேலை? அது வந்து அது ஒரு கான்ட்ராக்ட். அதுக்கே இவ்வளவு பதட்டம்? தன்னை கொஞ்சம் சமன் செய்து கொண்டு உடனடி சிரிப்பை வரவழைத்து, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல என்றாள். சரி, எங்க போற? அதையாவது சொல்லு. நாளைக்கு போனாதான் தெரியும் என்றாள். ஏண்டி, எங்கன்னு கூட தெரியாம கிளம்புவியா? ஓஹோ, புரிஞ்சுது. கார்த்தி சார் கூட போறியா? அதான் முகத்துல சந்தோஷம் தெரியுதா? அவள் மனது வலித்தாலும் வெளியில் புன்னகை பூசிக்கொண்டு நின்றாள். ஓகேடி, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? சரி, நான் போய் தூங்குறேன். காலையில நேரமே கிளம்பிடணும் என்று அங்கிருந்து விடைபெற்றாள். கீர்த்தி கவனின் நினைவாயிருந்ததால் இவளின் முகமாற்றத்தை சரியாக கவனிக்கவில்லை. மீண்டும் உதிக்கும் நிலவு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னால சின்ன எபிசோடு தான் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்க.
பகுதி 24. ஏண்டி, எங்கன்னு கூட தெரியாம கிளம்புவியா? ஓஹோ, புரிஞ்சுது. கார்த்தி சார் கூட போறியா? அதான் முகத்துல சந்தோஷம் தெரியுதா? அவள் மனம் வலித்தாலும் வெளியில் புன்னகை பூசிக்கொண்டு நின்றாள். ஓகேடி, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா என்றாள் கீர்த்தி. சரி, நான் போய் தூங்க போறேன், காலையில நேரமே கிளம்பிடணும் என்று அங்கிருந்து விடை பெற்றாள். கீர்த்தி கவனின் நினைவாய் இருந்ததால் இவளின் முகமாற்றத்தை சரியாக கவனிக்கவில்லை. கலை கலை என அழைத்துக் கொண்டே உள்ளே வந்தார் சுந்தரம். என்னங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன வாசல்ல இருந்து ஏலம் போட்டுட்டு வரீங்க? கார்த்தி வந்துட்டானா? இல்ல, இன்னும் வரல. சரி, நீ ரூமுக்கு வா என்று விடுவிடு என உள்ளே சென்றார். ஏதோ யோசனையாக சொல்லிவிட்டு சென்ற சுந்தரத்திற்கு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு சென்றார் கலைவாணி. ஏங்க, என்ன விஷயம்? ரொம்ப யோசனையா இருக்கீங்க? நம்ம குடும்பத்தின் நல்லதுக்காக ஒரு அப்பாவி பெண்ணோட மனசை உடைச்சிட்டான் கலை. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் சொன்னேன் இல்லையா, அது உண்மைதான். அந்த பொண்ண நான் இந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு யாரு? அது உனக்கு இப்ப தேவையில்லை. அந்த பொண்ணு இங்க இருந்தா கார்த்தி நம்ம சாருவை கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டானுதான் அந்த பொண்ணு போக சொல்லிட்டேன். என்னங்க இது? இருந்தாலும் அது பாவம் இல்லையா? இந்த மாதிரி பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்மால சாருவை காப்பாற்ற முடியாது கலை. அவ ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச பொண்ணு. தான் விரும்பினது கிடைக்கலன்னா அவ என்ன முடிவு எடுப்பான்னு நினைச்சா பயமா இருக்கு. உங்க மனசு கொஞ்சம் கூட உறுத்தலையா? ஒரு பொண்ணை காப்பாத்த இன்னொரு பொண்ணோட மனசை உடைச்சேன்னு சொல்றீங்க. நம்ம பையன் ஆசைப்பட்ட பொண்ணு தானங்க. சாருவை விட நம்ம பையன் ஆசை முக்கியம் இல்லையா? இங்க பாரு கலை, கார்த்தி புத்திசாலி பையன். அவனுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். எனக்கு ஜானகி முக்கியம் கலை. மறுபடியும் அவளை பைத்தியமா பாக்குற சக்தி எனக்கு இல்ல. இப்ப நான் என்னதாங்க பண்ணணும்? நாளைக்கு ஒரு நாள் நீ கார்த்திகை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும். எதுக்கு அவனை வெளியே கூட்டிட்டு போகணும்? இங்க பாரு, நான் எதை செஞ்சாலும் நம்ம குடும்ப நல்லதுக்கு தான் செய்வேன், புரிஞ்சுதா? நான் சொல்றத மட்டும் செய், அது போதும். செய்யறேன், செஞ்சு தொலைறேன். ஆனா அவனோட மனச உடைச்சு என்ன சாதிக்க போறீங்க? ஹேய், நீதானடி சொன்ன சாருதான் இந்த வீட்டு மருமகள்னு. இப்ப இப்படி பேசுற? சொன்னேன்தான், ஆனா அதை விட நம்ம பையன் சந்தோஷம் எனக்கு முக்கியம். அவ சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் வராது. 2 பேரும் இன்னும் காதல சொல்லிக்கவே இல்லை. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். சரி, அவ திடீர்னு வேலையை விட்டுட்டு போயிட்டான்னா அவன் தன் மேல விருப்பம் இல்லாம தான் அவ போயிட்டான்னு நினைப்பான்ல. ஒரு வாரம் அதை நினைச்சு வருத்தப்படுவான், அப்புறம் சரியாயிடும். ஏதேதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு எதுவும் புரியல. என்ன நடந்தாலும் நம்ம பையன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். நாளைக்கு அவனை நான் கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். சுந்தரம் கொஞ்சம் யோசித்தார். பின்னர் தன்னுடைய போன் எடுத்து சதீஷுக்கு கால் செய்தார். சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. நீ லீவ் கேட்டதா வின்சென்ட் சொன்னாரு, அதான் பர்மிஷன் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். நாளைக்கு ஒரு நாள் போதும் இல்லையா? சார், வளகாப்பு வேலை இருக்கு, 2 நாளா சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் கொஞ்சம் யோசிப்பது போல் பாசாங்கு செய்துவிட்டு, சரி 2 நாள் தான், அப்புறம் ஜாயின் பண்ணிக்கணும், சரியா? ஓகே சார், தேங்க்யூ. தன்னுடைய திட்டத்தை அச்சுப்பிசகாமல் போட்டு முடித்தார் சுந்தரம். சுந்தரத்திடம் பேசி முடித்த சதீஷ் சந்தோஷத்துடன் தன் மனைவியின் அருகில் வந்து அவளை அணைத்து, செல்லக்குட்டி, நீ கேட்ட மாதிரி 2 நாள் ஃபுல்லா உங்கூட தான் இருக்க போறேன். நீ என்னென்ன ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் உனக்காக செய்ய போறேன். அவளும் புன்னகை கொண்டு அவனை அணைத்துக் கொண்டாள்.
உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமாண்டி செல்லக்குட்டி, உண்மைதான். சரி, உனக்கு என்ன வேணும்? நாளைக்கு என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அவ்வளவுதானா? கண்டிப்பா போகலாம். அதுக்குள்ள சமாதானம் ஆனா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு என்று அவள் ஒவ்வொன்றாக கூற அவனும் அதை செய்வதாக வாக்கு கொடுத்தான். அங்கே மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. கார்த்திக் எதுவும் சொல்லாமல் சென்றது சாருவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அந்த செயின் மற்றும் அதிலிருந்த குட்டி கடிதமும் அவளுக்கு மனம் முழுவதும் சந்தோஷத்தை கொடுத்தது. கரை மீறிய உற்சாகம், இன்பமே பெண்ணுருவாய் கொண்டதோ என்னும் அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாள். அவளின் சந்தோஷம் கண்ட ஜானகி கூட கொஞ்சம் அசந்துதான் போனார். அங்கு வந்தான் கவின். கவினை கண்ட சாரு, அண்ணா என்ன இந்த பக்கம்? அட சாரு, நீயா? எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமாண்ணா, நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே. இப்போ கார்த்தி மாமா கூட உங்களை பாக்குறதே இல்லை. எப்பவும் சதீஷ் அண்ணா கூட தானே சுத்துறாரு. அவன் புன்னகை மட்டுமே கொண்டு, நான் இப்ப என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கிஃப்ட் வாங்க வந்தேன். ஓ, கோல்டு கிஃப்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு யாரு ஃப்ரெண்டு? அது அது என்ன சாரு, இப்படி எல்லாரும் இருக்கும்போது கோத்து விடுற என்று காதல் சொல்ல அவளும் புரிந்து கொண்டு புன்னகைத்தாள். அவனும் கீர்த்திக்கு காதல் பரிசாக ஒரு மோதிரம் வாங்கிக் கொண்டான். அவனையும் தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்து கிளம்பினாள். மறுநாள் விடிந்ததும் சஞ்சுவின் மனதில் மிக பெரும் சஞ்சலம் குடிவந்தது. தன்னை பலப்படுத்திக் கொள்ள கோவிலுக்கு கிளம்ப முடிவு செய்தாள். அவள் கோவிலில் பூஜை முடித்துக்கொண்டு அமரவும் அங்கு ஜானகி வந்தார். அட சஞ்சு, எப்படிமா இருக்க என்று புன்னகைத்தாள். அவரை கண்ட சஞ்சனா முகத்தில் பிரகாசம். வாங்கம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். போன் நம்பர் வாங்கினதோட சரி, போன் ஒரு தடவை கூட பண்ணல. அப்படி இல்லம்மா, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், வேற ஒன்னும் இல்ல. சரி, உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா? அவளும் புன்னகை கொண்டு, ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. ஓ ஓ, சரி சரி, வர ஞாயிற்றுக்கிழமை என்னோட பொண்ணுக்கு பிறந்த நாள், கண்டிப்பா வரணும். இல்லம்மா, நான் ஊருக்கு போறேன் என்றாள். அதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பா வரணும் என்று பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்கும் இடத்தின் முகவரியை கொடுத்துவிட்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்பிவிட அவளும் கிளம்பினாள். மீண்டும் உதிக்கும் நிலவு.